இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிலும் 4ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அக்டோபர் 2 இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் அக்டோபர் 3ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னையினுடைய அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பும், புதுவையிலும் நாளைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் உச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமின்றி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 4ஆம் தேதி தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு 5ஆம் தேதி வாக்கில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து கனமழை நீடிக்கக்கூடும் என்ற தகவலை வானிலை ஆய்வும் தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையும் தற்போது வரையிலும் கனமழை என்ற அறிவிப்பாக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வடகிழக்கு பருவமழையினுடைய மழை கணக்கிடக்கூடிய காலம் நேற்றோடு தொடங்கி இருக்கிறது. வழக்கமாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் அக்டோபர் 15 வாக்கில் தொடங்குவது அதனுடைய இயல்பான கால அளவு. இந்த ஆண்டு அது எப்பொழுது தொடங்கும் என்பத விவரங்களை இன்னும் வானிலை ஆய்வு வெளியிடப்படாத சூழல்ல தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இருந்து விலகி வருகிறது. வட இந்திய பகுதிகளில், குறிப்பாக வடமேற்கு இந்திய பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவமழை விலகி இருக்கக்கூடிய சூழல்ல விரைந்து வெளியேறி வருவதாகவும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களிலேயே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் நாளை மறுநாள் வரக்கூடிய 4ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கமைக்க நன்றி மாணிக்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.